ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இனிய குடும்பம் ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களோட கியூட்டி கிறிஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அத்தை, என்ன அத்தை ரொம்ப சந்தோஷமா இருக்க மாதிரி இருக்கு? ஆமாம்மா, காலையில இருந்து உங்க ஃபேஸ் ரொம்ப ஹாப்பியா இருக்க மாதிரி இருக்கு. என்ன விஷயம்? அப்படியா தெரியுது? ஆமாம்மா, அப்படிதான் தெரியுது. சரி, நானே சொல்றேன். நான் ஹாப்பியா இருக்க 2 விஷயம் இருக்கு. 2 விஷயமா? அது என்ன அத்தை? ஃபர்ஸ்ட் சந்தோஷம் என்னன்னா, கிறிஷோட லவ் மேட்டர் பத்தி அவங்க அப்பா கிட்ட பேசி சம்மதம் வாங்கிட்டேன். சூப்பர் அத்தை. எப்படி அத்தை தைரியமா மாமா கிட்ட பேசுனீங்க? அனிதாமா, நான் தான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல, எனக்கு பொங்கல் முடிகிற வரைக்கும் டைம் கொடுங்க, நான் மாமா கிட்ட கண்டிப்பா பேசுறேன்னு. அது வேற இல்லாம நீங்க 2 பேரும் சொல்லியிருந்தீங்களா, அச்சுக்கு வேற மாப்பிள்ளை பார்க்க வராங்க இன்னும் 2 நாள்லன்னு. அதனாலதான் கடகடன் மாமா கிட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டேன். சொல்லும் போது பயமா இல்லையாமா? லைட்டா பயமா தான் இருந்தது ஐஷு. என்ன பண்றது, நம்ம பசங்களோட லைஃப் ஆச்சே. நீங்க வேற சொன்னீங்களா, அச்சுக்கு இன்னும் 2-3 நாள்ல பொண்ணு பார்க்க வந்துருவாங்கன்னு. அதான் எவ்வளவு சீக்கிரம் இந்த விஷயத்த அவர்கிட்ட சொல்ல முடியுமோ சொல்லி பெர்மிஷன் வாங்கியாச்சு. அம்மா, அப்பாக்கு அச்சுவை பிடிச்சிருக்காமா? அச்சுவை போய் யாருக்குன்னா பிடிக்காம இருக்குமா? ரொம்ப தங்கமான குணம், அப்புறம் எப்படியும் பிடிக்காம போகும்? ஐயோ அத்தை, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த விஷயத்த என்னால நம்பவே முடியல அத்தை. ஆமா, இது கிறிஷுக்கு தெரியுமா? தெரியாதுமா, அவங்க வேலை விஷயமா வெளியூர் போயிருக்காங்கல்ல, போயிட்டு வந்த பிறகுதான் சொல்லணும். அவன் வேற ரொம்ப டல்லா இருந்தானா, பொங்கல்ல எதுவுமே செலிப்ரேட் கூட பண்ணாம இருந்தான். அதனால அவங்க அப்பா வெளியில கூட்டிட்டு போய் கொஞ்சம் பேசி பார்க்கலாம் அவன்கிட்ட, அவனா இந்த விஷயத்த அவன் வாயால சொல்றானா பார்க்கலான்னு தான் கூட்டிட்டு போயிருக்காரு. அதுவும் கரெக்டா பாரு, அவங்களுக்கு வெளியூர் ட்ரிப் வந்துருச்சு இந்த டைம்ல. வரதுக்கு 3 நாள் ஆகும். அது வரைக்கும் இந்த ஹாப்பி நியூஸை கிருஷிக்கிட்ட சொல்ல முடியலையேன்னு கொஞ்சம் ஃபீலிங்கா இருக்கு. அத்தை, எனக்கு நிஜமாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு அத்தை. மாமா இவ்வளோ சீக்கிரம் அச்சுவை ஏத்துப்பாருன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஆமாம்மா, ஏற்கனவே எது பண்ணாலும் கிறிஷ் அவரை திட்டிகிட்டே இருப்பாரா, அதனால நான் கூட ஒரு பக்கம் யோசிச்சேன், இந்த லவ் அவர் அக்செப்ட் பண்ணிப்பாரா மாட்டாரான்னு. ஆனால் பரவாயில்லம்மா, அப்பாவுக்கு ரொம்ப பெரிய மனசுதாம்மா. ஐஷுமா, ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசார விரும்புகிறாங்க. இதை தாண்டி நம்மளால என்ன செய்ய முடியும்? நம்மளால முடிஞ்சது என்ன, அவங்க வீட்லேயும் கன்வின்ஸ் பண்ணி இவங்க 2 பேருக்கும் சேர்த்து வச்சு கல்யாணம் பண்ணுறது தான். ஒரு பெற்றவங்களா இதை கூட செய்ய முடியலன்னா என்னம்மா? சரிங்க அத்தை, இது பெரிய ஹாப்பி நியூஸ் தான். ஆமாம், இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்கு நீங்களே, அது என்ன? அது சர்ப்ரைஸ் தான், அதெல்லாம் சொல்ல முடியாது. அம்மா சொல்லுங்கம்மா ப்ளீஸ். இங்கே பாரு ஐஷு, இந்த சர்ப்ரைஸை யார்கிட்ட வேணாலும் சொல்லுவேன், ஆனால் உன்கிட்ட நான் சொல்லவே மாட்டேன். ஏம்மா, என்கிட்ட மட்டும் ஏன் சொல்ல மாட்டீங்க? அப்போ என்ன உங்களுக்கு பிடிக்காதா, அதனால தான் சொல்ல மாட்டீங்களா? சேச்சே, அதெல்லாம் இல்லை ஐஷுமா, ஏன்டா அப்படி பேசுகிற? உன்னை ரொம்ப பிடிச்சதுனால தான் இந்த சர்ப்ரைஸ் உனக்கு கொடுக்கலான்னு நினச்சோம். இன்னைக்கு காலையில் தான் இந்த விஷயம் எங்களுக்கே தெரியும். கிறிஷ் ஃபோன் பண்ணி சொன்னான் எல்லாத்தையும். இன்னும் சொல்லப்போனால் கிறிஷ் சொல்லும் போது எனக்கும் சர்ப்ரைஸாக தான் இருந்துச்சு. அம்மா சீக்கிரமா சொல்லுங்கம்மா, எனக்கு தலையே வெடிச்சிடும் போல இருக்கு. என்னம்மா விஷயம், ப்ளீஸ் சொல்லுங்களேன். அத்தை ப்ளீஸ் சொல்லுங்க அத்தை. அதெல்லாம் முடியாது, சர்ப்ரைஸ்னா சர்ப்ரைஸ் தான். இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கே தெரிஞ்சிடும். அம்மா சொல்லுங்கம்மா ப்ளீஸ்மா. அம்மா சொல்லுங்கம்மா, சொல்லுங்க அத்தை ப்ளீஸ் ப்ளீஸ். ஐஷுமா, வாங்க வாங்க. அம்மா அம்மா. ஐஷுமா, ஐஷுமா அழாதம்மா, அதான் அம்மா வந்துட்டேனம்மா. அம்மா சாரிம்மா, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேம்மா. நான் பண்ணது தப்புதாம்மா, என்ன மன்னிச்சிடுமா ப்ளீஸ், என்ன மன்னிச்சிடுமா, சாரிம்மா. ஐஷுமா அழாதம்மா, அம்மாவுக்கு உண்மையில எந்த கோவமும் இல்லைம்மா. நீ எந்த தப்பும் பண்ணலம்மா, பிடிச்சவரை கல்யாணம் பண்ணிக்கிட்ட அதானே. எனக்கு உண்மையில சுத்தமாக கோவம் இல்லைம்மா, தயவு செஞ்சு அழாத ஐஷுமா. ஐஷு அழாத. ஐஷு, அதான் அம்மா வந்துட்டாங்கல்ல, அப்புறம் ஏன் ஃபீல் பண்ணுற பாரு, உன்னால் அவங்களும் அழுகுறாங்க பத்தியா. அழாத ஐஷுமா, அம்மா பாரு எவ்வளோ ஃபீல் பண்ணுறாங்க. உன்னை பார்க்கலாம் தானே ஆசையாக வந்திருக்காங்க, அவங்கள போய் இப்படி அழ வச்சுட்ருக்க, விடு. ஐஷுமா, அதான் அம்மா வந்துட்டல, அழாதம்மா. நான் அழலம்மா, உன்னை பார்த்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஐஷு, அம்மாவை நிற்க வச்சே பேசிகிட்டு இருக்க, உட்கார சொல்லுமா. அம்மா வாங்கம்மா, உட்காருங்கம்மா. இருக்கட்டும் ஐஷுமா, உனக்கு நிறைய திங்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கம்மா. உனக்கு பிடிச்ச சாக்லேட்ஸு, ஸ்வீட்ஸு எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கேன். அதெல்லாம் காரில் வச்சுருக்கம்மா, கொஞ்சம் வரியா எடுத்துகிட்டு வந்துடலாம். வெயிட் பண்ணுங்க. இல்லை இல்லை, நீங்கள் உட்காந்து காஃபி குடிங்க, நாங்கள் போய் அதெல்லாம் எடுத்துகிட்டு வரோம். இல்லைங்க இருக்கட்டும், பரவாயில்ல. அட என்னங்க, எங்கள் வீட்டுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, நீங்கள் வேலை செஞ்சால் எப்படி? நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் பொண்ணு கூட பேசுங்க, மீதியெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். சரிங்க. அனிதா, நீ போய் உங்களுக்கு காஃபி போட்டு கொண்டு வாமா. அப்படியே ராஜியே அவந்திகா எல்லாரையும் கூட்டிகிட்டு வாமா. சரிங்க அத்தை. சஞ்சனாவையும் கூட்டிகிட்டு வாண்ணே. சரிங்க அத்தை. அப்புறம் ஐஷு, எங்கள் சர்ப்ரைஸ் எப்படி இருக்கு? அம்மா இதெல்லாம் சர்ப்ரைஸ்ன்னு சொல்லியிருந்தீங்களா, ரொம்ப சந்தோஷம்.
சந்தோஷமா இருக்குமா. ரொம்ப தேங்க்ஸ்மா, லைஃப்ல நான் மறக்கவே மாட்டேன். இதுல என்னடா இருக்கு, நீ ஹாப்பியா இருந்தா அதுவே எங்களுக்கு போதும். சரிங்க, நீங்க உட்காருங்க. சரிங்க. வாங்க சமந்தியா, வாங்க. வாங்க சமந்தி, வந்து உட்காருங்க. இருட்டா சமந்தியா, நீங்க வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. என்ன சமந்தியா, நீங்க மட்டும் வந்துக்கிறீங்க, உங்க வீட்டுக்காரர் வரலையா? இல்ல சமந்தி, அவர் கொஞ்சம் கோவத்துல தான் இருக்காரு. அப்படியா? உன்னும் கோவம். குழந்தைங்க ஏதோ ஆசைப்பட்டுச்சுங்க, கல்யாணம் பண்ணிச்சுங்க, உன்னுனா கோவம். விடுங்க சமந்தி, அவரை பத்தி பேசாதீங்க. அதெல்லாம் யோசிச்சு பார்த்தாலே வருத்தமா தான் இருக்கு எனக்கு. நானே இன்னைக்கு என் பொண்ணை பார்த்துட்டு சந்தோஷமா இருந்துட்டு போலான்னு வந்திருக்கேன். அவரை பத்தி பேசாதீங்க ப்ளீஸ். ஐயா சமந்தியா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா ஒரு வார்த்தை கேட்கணுமே, அதுதான் கேட்டேன். மா, அப்பாக்கு தெரியாம எப்படிமா வந்த? அவரு வேலை விஷயமா வெளிநாட்டுக்கு போயிருக்காருமா. வரதுக்கு ஒரு 1 வீக் ஆகும். அதனால தான் நான் என் அண்ணன் வீட்டுக்கு போறேன்னு போய் சொல்லிட்டு வந்திருக்கேன். மா, அப்படியா? ஆனா அப்பாக்கு தெரிஞ்சிருச்சுனா மாமா கால் பண்ணி கேட்டா நீ மாட்டிப்பல்ல. இல்லம்மா, மாமா கிட்ட சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். மாமாலாம் போட்டு கொடுக்க மாட்டாரு. மாமாவே ஒரு நாள் வந்து உன்னை பார்க்குறேன்னு சொல்லியிருக்காருமா. அப்படியாம்மா? ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. ஆண்டிக்கம்மா, எம்மா மாமி எதுக்கு கூப்பிட்டு இருக்க? கீழே பார்த்தியா ஆண்டிக்கம்மா, எவ்வளோ நகை மோந்திரம் எல்லாம் எடுத்து வச்சுக்கிறாங்க. ஆனால் அந்த லாஸ்ட்ல ஒரு நெக்லஸ் வச்சுக்கிறாங்களே, அதுதான் எனக்கு பிடிக்கல. எதுக்குமா தங்கமாக எடுத்து வந்து வைக்கலாம்ல, வெள்ளியெல்லாம் எதுக்கு எடுத்து வந்து வச்சுக்கிறாங்க? மாமி, அது ஒன்றும் வெள்ளி கிடையாது, அது டைமண்ட் மாமி, டைமண்ட். டைமண்டா? அப்படின்னா வைரம் தானே? ஆமா மாமி, வைரமே தான். ஐயோ எம்மாடியே, எனக்கு தலை சுத்துதே. இதெல்லாம் நம்மளுக்கு தானே? நம்மளுக்கு இல்லை மாமி, அவங்க பொண்ணுக்கு அவங்க வாங்கிட்டு வந்திருக்காங்க மாமி. அதுக்கம்மா, அவங்க பொண்ணுக்கு வாங்கிட்டு வந்திருந்தா கூட இப்போதைக்கு நம்மளுக்கு தான் சொந்தம், சரியா? அதுதான் அவளை நல்லா பார்த்துக்கினேன், என் கைக்குள்ளே போட்டு வச்சுக்கிறேன். இப்பெல்லாம் பார்த்தியா, அவன் என்கிட்ட நல்லா பேசுகிறா. மாமி, கொஞ்சம் வாவெல்லாம் பேசாமல் இரு. நம்ம இப்படி பேசிட்டே இருந்தோம்னா நம்ம பேசுகிறத கண்டுபிடிச்சிருவாங்க. கொஞ்ச நேரம் அமைதியாக இரு மாமி. சரி ஆந்தியம்மா, நான் பேசல. சஞ்சனா. சொல்லுங்க அண்ணி. அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டது கேட்டுச்சா? நல்லா கேட்குதா அண்ணி. சித்தி மட்டும் மாறவே மாட்டாங்க போல. ஆமாம், எங்கள் அத்தை அப்போதுலேருந்தே அப்படி தான், அவங்க மாறலாம் சான்ஸே இல்லை. பாரு, நம்மளாம் ஐஷுவோட அம்மா ஐஷு வந்து பார்த்துட்டாங்கன்னு சந்தோஷப்படுறோம். அவங்க பாரு இந்த நகைலாம் வாங்கிட்டு வந்ததுக்கு சந்தோஷப்படுறாங்க. விடுங்க அண்ணி, எப்படின்னா போட்டோம். ஐஷு அக்கா சந்தோஷமாக இருக்காங்களா, அது போதும். ஆமாம் சஞ்சு. ஐஷுமா, இங்கே எல்லாருக்கும் ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், எல்லாருக்கும் எடுத்து கொடுத்துருமா அப்புறமா. சரிம்மா. சந்தியா, எங்களுக்கு கொடுமா. ஆமாம் சமந்தி, எல்லாருக்கும் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். சரி. மாமி, என்ன பண்ணுற நீ? சைலண்டாக இரு. சரி ஆண்டிக்கம்மா. ஐயா, வைர நகை, தங்க நகை, பணம், எப்பா புச்சாலாம் புளியங்கொம்பா பிடிப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் என் புள்ள வெயிட்டான ஆலமரமாக புஸ்துக்கிறான். இதெல்லாம் நான் கண்ணால் பார்த்தது கூட இல்லை. ஆனால் இப்போ இதெல்லாம் எனக்கு தான் சொந்தமாக போகுது. இதுவே போதுமே, ரொம்ப சந்தோஷமா இருக்குதே எனக்கு. ஐஷு, இந்தாம்மா, இதில் வாட்ச் இருக்கு, மாப்பிள்ளைக்கு கொடுத்துருமா. சரிம்மா. என்ன சம்மந்தி இது? உன் பொண்ணுக்கு இவ்வளோ வாங்கிட்டு வந்துக்கிறீங்க, ஆனால் என் பையனுக்கு வெறும் வாட்ச் மட்டும்தானே? என்ன ஒரு 250 ரூபாய் 300 ரூபாய் இருக்குமா அந்த வாட்சு? ராஜி, ஏன் இப்படிலாம் பேசுகிற? அவங்களுக்கு என்ன கிஃப்ட் கொடுக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அதை தான் எடுத்துகிட்டு வருவாங்க. இதில் என்ன காஸ்ட்லியாக இருக்குது இல்லை கீழே இருக்குன்னு பிரித்து பார்த்துட்டு இருக்க. ஏன் இப்படிலாம் பேசுகிற? ஐயா அண்ணே, நான் எதுவும் தப்பாக சொல்லலை, கேட்டேன். விடுங்கம்மா, அவங்க கேட்குறதுல எந்த தப்பும் இல்லையே. நான் கல்யாணம் பண்ணி கொடுத்து என் பொண்ணுக்கு எதுவும் செஞ்சதில்லைல்ல. இன்னும் சொல்ல போனால் நான் தலை தீபாவளிக்கே இவங்களுக்கு இதெல்லாம் கொடுத்துருக்கணும். என்னால் அப்போ வரக்கூட முடியல. அதனால தான் இப்போ எடுத்துகிட்டு வந்தேன். ஒரு சம்மந்தியாக அவங்க கேட்குறதுல தப்பு இல்லையே. அப்படி சொல்லுங்க சம்மந்தியா. சம்மந்தியம்மா, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, இது கோல்டு வாட்ச். வாட்சில் கோல்டு கொடுக்குதா? மாமி, கோல்டன் வாட்ச், டைமண்ட் வாட்ச், எல்லா வாட்சும் இருக்கு. நீ எதுக்கு மாமி இப்படி மானத்தை வாங்குற? அசிங்கமா இருக்கு. ப்ளீஸ் கொஞ்ச நேரம் வாய் மூடிட்டு சும்மா இரு. சரி. அது மட்டும் இல்லை சம்மந்தி, மாப்பிள்ளைக்கு நான் டைமண்ட் ரிங்கும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதுக்கும் மேலே ஏதாவது என் பொண்ணுக்கு செய்யணும்னாலும் சொல்லுங்கள், தாராளமாக நான் செஞ்சுட்டு போகிறேன். அது மட்டும் இல்லை சம்மந்தி, கொஞ்சம் பணமும் வச்சுருக்கேன். ஏதாவது வாங்கணும்னு நினச்சாலும் நீங்கள் வாங்கிக்கோங்க. ஐயா சம்மந்தி, நான் வந்து இந்த சீர்வரிசை அது இது பணம் நகை எதையுமே எதிர்பார்க்கல. நானே அவங்க பொண்ணு மட்டும் வந்தால் போதும் தான் நினச்சேன். ஆமாம், இவங்க பண்ண எல்லாத்தையும் தான் நம்ம பார்த்தோமே. சி, இந்த அத்தைக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை, அசிங்கப்படுத்துகிறாங்க எல்லாரும் முன்னாடியும். மாமி, வாய் மூடிட்டு எழு மாமி. இதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேசினேன் செம்ம கோவம் வந்துடும் எனக்கு. அமைதியாக எழு ப்ளீஸ். அத்தை, நீங்கள் ஒன்றும் தப்பாக நினச்சிக்காதீங்க. எங்கள் மாமா இப்படி தான், ரொம்ப ஜாலி டைப், எதையுமே மனசில் வச்சுக்க மாட்டாங்க.
ஆமாம் ஆமாம், ரொம்ப ஜாலி டைப் தான். ஆமாங்க, ராஜி படபடன்னு பேசிடுவாளே தவிர மனசில் எதுவும் வச்சுக்க மாட்டா. உங்கள் பொண்ணையும் ரொம்ப நல்லா பார்த்துக்குவா. அவள் பேசுகிறத வச்சு நீங்கள் தப்பு கணக்கு போட்டுறாதீங்க. ஐயோ அப்படிலாம் இல்லைங்க, அவங்கள பற்றி நான் எதுவுமே தப்பாக நினைக்கல. என் பொண்ணு இவ்வளோ சந்தோஷமாக இருக்கானா நீங்கள் எல்லாரும் தான் அதுக்கு காரணம். என் பொண்ணை இத்தனை நாள் உங்கள் கண்ணுக்குள்ளே வச்சு தாங்கியிருக்கீங்க, உங்கள் வீட்டில் ஒருத்தராக நடத்தியிருக்கீங்க. என் பொண்ணு இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறத நினச்சி எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. நாங்களாக பார்த்துருந்தா கூட இப்படி ஒரு நல்ல ஃபேமிலியோ நல்ல பையனோ எங்களுக்கு கிடச்சிருக்காது. அப்போது என் செலெக்ஷன் ரொம்ப கரெக்டுன்னு நீங்கள் ஏற்றுக்கிறீங்க அதானம்மா? ஆமாம் ஐஷுமா, நீ சொன்னாலும் சொல்லலைனாலும் உன் செலெக்ஷன் கரெக்டு தான். சரிம்மா, இன்னைக்கு ஒரு நாள் இங்கே தங்கிட்டு போங்களேன். இல்லை ஐஷுமா, நான் மாமா வீட்டுக்கு போய் தங்கிக்கிறேன்டா. அம்மா ப்ளீஸ்மா, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இங்கே தங்கிட்டு போங்களேன். அவர் வருவார், வந்ததும் பார்த்துட்டு கூட நீங்கள் நாளைக்கு காலையில் கிளம்பிடுங்க ப்ளீஸ். இங்கே எப்படிடா தங்குறது, அம்மாவுக்கு ஒரு மாதிரியாக இருக்குமா. ஐஷு அம்மா, நீங்கள் தாராளமாக இங்கே தங்கலாம். நைட்டுக்கா அர்ஜுன் வந்துடுவான், நீங்கள் பார்த்து பேசிட்டு காலையில் கிளம்புங்க. இல்லையா ஒரு 2 நாள் கழிச்சு கூட பொறுமையாக போகலாம், பிரச்சனை இல்லை. அதுதான் உங்கள் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லிட்டு வந்துட்டீங்கல்ல, அவரும் வர்றதுக்கு 1 வாரம் ஆகும்னு சொல்கிறீங்க. அது வரைக்கும் பொண்ணு கூட இருங்களேன். ஆமாம்மா ப்ளீஸ் என் கூட இருங்களேன் ப்ளீஸ்மா. நீ கேட்ட அம்மா முடியாதுன்னு சொல்லுவேனாடா தங்கம். கண்டிப்பாக நான் இங்கே இருக்கேன், இருந்து மாப்பிள்ளையை பார்த்துட்டு காலையில் கிளம்புறேன், சரியா? தேங்க்யூம்மா, மிஸ் யூ ஸோ மச். மிஸ் யூடா தங்கம்.